وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا صراطي مستقيما فاتبعوه صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم لا تصاحب إلا مؤمنا ولا يأكل طعامك إلا تقي صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. ஆமீன். நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முஸ்லிமத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் எல்லையில்லாத பேரருள் ஒரு பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த சபை மிகச் சிறப்பாக இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். ரொம்ப ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் ஒரே ஒரு செய்தி மாத்திரம் நான் உங்களோடு விருப்பப்படுகிறேன். கவனம் திரும்பும் எந்த காரியம் செய்ய வேண்டாம். இங்கிருந்து அங்கே கையை காட்டுறது, அங்கிருந்து இங்கே அழைக்கிறது, கவனம் திரும்புகிறேன். டீ ஸ்வீட்டை கூட கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வைக்க தயவு செய்து. மிகப்பெரிய தியாகம். நாம் சேர்ந்து இருக்கிற இந்த நேரம் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். கிடைக்காது வாய்ப்பு. ஒரு கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் எல்லாம் நாம் எடுக்கிறதுக்கு இல்லை. கவனம் சிதறாமை மிக முக்கியம். நண்பர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்காகவே இந்த உலகத்தில் அத்தனை அருள்களையும் படைத்தார். இங்கே இருக்கிற எல்லா வகையான சுவைகளும் நமக்காக, இன்பங்கள் நமக்காக. அவன் நோக்கமெல்லாம் நாம் சுபிட்சமாகுவது, நாம் திருப்தியாகுவது. அடியான் திருப்தி பெற மாட்டானா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். காரணம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு இருக்கிற இதயம் ஆழம் காண முடியாது. நெருங்கி இருப்போம், நல்ல பழகுவோம், நம்மோடு உயிருக்கு உயிராக அவர் இருப்பார், நாம் இருப்போம். ஆனால் அதற்கு பின்னால் ஏதோ நடக்கும். நாம் சொல்வோம், எப்படி இருந்தவர் எப்படி மாறிவிட்டார், அவர் இதயத்தின் ஆழத்தை உன்னால் அறிய முடியாது. அதில் என்ன இருக்கிறது? எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நோக்கம் எல்லாம் நான் திருப்தி பெற வேண்டும். ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். நீங்கள் திருப்தி பெறுவதுதான் அல்லாஹ் சொல்வான். ஒரு ரிதுவானும் மினல்லாஹ், அதுதான் மிகப்பெரியது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றிலும் நீங்கள் திருப்தி காணுவது. நான் திருப்தி பெற வேண்டும் என்று அல்லாஹ் செயல்படுகிறான். ஆசைப்படுவது மாத்திரமல்ல, நான் திருப்தி படக்கூடிய அளவிற்கு கொடுக்கவும் செய்கிறான். எதை கொடுத்தால் திருப்தி பெறுவேன்? என் திருப்தி அவனுக்கு வேணும். சாதாரணமா நாம
நம்ம மனைவிக்கு கொஞ்சம் கொடுப்போம், இன்னும் கொடுப்போம். அவங்க திருப்தி பட்டுட்டாங்கன்னு அல்ஹம்துலில்லாஹ், அது பெரிய சந்தோஷமா இருக்கும். நம்ம மனைவி சுப்ஹானல்லாஹ், என் கணவர் எப்படி ஆளுன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான், நம்ம மகிழ்ச்சியில மிகைத்து போகுவோம். ஆனா அந்த ஸ்ரீதேவி சொல்லுமான்னா சீக்கிரம் சொல்லாங்க. என் கணவர் எவ்வளவு செய்தாலும் சொல்லுமானா சொல்லாங்க. ஏன்னா அந்த ஸ்ரீதேவிக்கு தெரியும், இவரையெல்லாம் அப்படி சொல்லிட்டா நாளைக்கே மனுஷன் மாறிடுவாரு தெரியும். சாந்த நபிகள் சொல்வார்கள், நீ சந்தோஷப்படுத்த வேண்டிய இடங்களில் உன் மனைவியும் ஒருவர் இருப்பார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. ஆமீன். திருப்தி பெறுகிற அளவிற்கு நான் நடந்தால் ஒரு விஷயம் மனதில் பதிக்கிறேன், எல்லாம் வல்ல அல்லாஹ் நீ திருப்தி படுற அளவுக்கு அவனும் நடப்பான். அவனை திருப்திப்படுத்தினால் உங்களை திருப்திப்படுத்துவான் அல்லாஹ். அதுக்குருனி அதுக்குருக்கும், என் நினைவு உனக்கு இருக்கட்டும், உன் நினைவு எனக்கு வைத்துக் கொள்வேன் என்றான். என்ன அவன் நினைச்சா நம்ம நிலைமை என்ன சொல்லுங்க? நான் அவனை நினைக்கிறது கடமை, நினைச்சுதான் ஆகணும். நான் நினைத்தால் அவன் என்னை நினைப்பான். தஃசீரை பாருங்கள், அவன் நம்மை நினைத்தால் வாழ்க்கை துன்யாவிலே சொர்க்கமாய், துன்யாவே மகிழ்ச்சி. ஏன் அவன் நினைப்பில் நாம் இருக்கிறோம். அதாவது ஒரு பெரிய ஆளு, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, உன்னை நான் என் நினைவுல வச்சிருக்கிறேன்னா என்ன ஹாப்பி ஆயிரும். ஒரு பெரிய ஆளு, எதை பத்தி நீ யோசிக்காதப்பா, உன்னை ஏன் நினைப்புல வச்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம பெரிய ஹாப்பி ஆயிடுறோம், மகிழ்ச்சி ஆயிடுறோம். அல்லாஹ் சொல்றான், உன்னை ஏன் நினைவுல வச்சுக்கிறேன், ஆனா ஒரு நிபந்தனை, என் நினைவில் நீ வாழ்ந்து விட்டு. அதுலதான் பெரிய விலகிடும். அவ்வப்போது நம்ம மறந்து விடுகிறோம். உலகத்தில் நாம் மறக்கிற பெரிய விஷயம் அல்லாஹ்வையே மறக்கிறோம், அவனை மறக்கிறோம். அவன் மறக்கப்பட வேண்டியவனா? அவன் அன்பை தேடி சஹாபிகள் வாழ்க்கையை கொடுத்தான். அவன் ஹபீபின் அன்பை தேடி தன்னை இழந்தான். அல்லாஹ்வின் அன்பும் ரசூலின் அன்பும் கிடைத்தால் அதை விட வாழ்க்கையில் வேறொன்றும் தேவையில்லை. அஸ்ஸலுல் தீன் என்பார்கள். இந்த மார்க்கத்தின் அடிப்படை அல்லாஹ்வின் அன்பும் ரசூலின் அன்பும் ஒரு இதயத்தில் இருக்கணும். அது இருந்தால் அல்லாஹ் என்ன செய்தாலும் ஏற்றுக்கிடுவோம், அல்லாஹ் என்ன செய்தாலும் பொறுத்துக்கிடுவோம். அன்புங்கிறதுக்கு ஒரு பெரிய செய்வது ஹுப்புல் ஷைஇ, ஹுப்புல் ஷைஇ ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு பொருளை நம்ம பிரியப்படுறோம்னா அதோட சிபத்து என்ன? அவங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் நோமி உஷமி, யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம காது கேட்காது, கண்ணு குருடா போயிடும். இல்லப்பா அவர் தப்பு பண்ணாரு, அப்படி பண்ண மாட்டாரு, ஏன் அவர் மேல நமக்கு பிரியம் இருந்துச்சு, கண்ணால பார்ப்போம், ஏத்துக்கிடாத மனசு. ஏன்னா அந்த பிரியம் அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு முஹப்பத் ஏற்படுமையானால் அல்லாஹ் ரசூல் மீது குறை பார்வை உனக்கு ஏற்படாது. அல்லாஹ்வின் மீது ரசூலின் மீது. சர்க்காரை ஆபத்தோடு ஹிஜ்ரத்தில் பயணம் அபூபக்கர் சித்தீக் அவங்க சொன்னாங்க, வாழ்க்கையில எப்பவுமே தன் கஷ்டத்தை சொல்றது இல்லை, கஷ்டத்தை மறைச்சுறது சொன்னது. நமக்கு கஷ்டம் வருதுன்னா தாய்மார்கள் கவனிக்கணும். நிறைய பெண்கள் வந்திருக்கிறீங்க, இந்த சபை பயனுள்ள சபையா இருக்கா. நீங்க சரியானால் ஒவ்வொரு வீடும் பாக்கியம் நிறைந்த வீடாகும். எத்தனை உயர்ந்த மனிதர்கள், அல்லாஹ்வின் நேசர்கள், ஞானிகள், சூபிகள், அவங்களெல்லாம் பிறக்கும் போதெல்லாம் ஞானியா பிறக்கல, உங்க தாயின் மடியில் வளர்ந்த போது ஞானியாக மாற்றப்படுகிறார். அந்த தாயின் வளர்ப்பு, அந்த தாயின் வழிகாட்டுதல், அந்த தாயின் நல்ல துஆ. எனவே இங்கே இருக்கிற சகோதரிகள் ஞாபகம் வையுங்கள், நீங்கள் தான் நாளைய எதிர்காலத்தில் இந்த மண்ணில் சாலிஹீன்கள் வளர்வதற்கு அல்லாஹ்வே உங்களை தேர்ந்தெடுத்தான். நீங்கள் சரியாக வேண்டும், ஒழுக்கம் சார வேண்டும், அல்லாஹ்வின் அன்பை தேட வேண்டும். உங்கள் வீடு அவன் நினைவு கூறப்படும் வீடாக இருக்க வேண்டும். உங்கள் மடியில் வழிமார்கள் வளருவார்கள். பெண்கள் சரியாகுவதுதான் மிகப்பெரிய நோக்கம். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்காகவே நேரம் கொடுக்கிறார்கள். நேரம் கொடுங்கள் என்று நமக்கும் சொன்னார்கள். நேரம் கொடுங்கள். வீட்டில் நேரம் செலவழிக்கிறவங்க ரொம்ப குறைவு. வீட்டில் போய் மனைவியை
மனைவியோடு கொஞ்ச நேரம் பேசுறவங்க, பிள்ளைங்களோடு பேசுறவங்க, அவங்கள்ட்ட பேசணும், அவங்க குறைகளை கேட்கணும், நிறைவு கேட்கணும். பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம், மதரசாவுக்கு அனுப்புகிறோம், வந்தா கேட்கணும் எப்படி இருந்துச்சு, படிப்பு எப்படி இருந்துச்சு, எப்படி ஓதுனார், என்ன சூறா மனப்பாடம். பிள்ளைகளோடு பேசுகிற வாய்ப்பு இன்றைக்கு பல பெற்றோர்களுக்கு இல்லை. எங்கோ தவறு செய்கிறோம். ஏதோ மதரசாவுக்கு போகிறார், வருகிறார், பிள்ளை பள்ளிக்கூடம் கல்லூரி போகிறது வருகிறது, அங்கே உள்ள நிறைவு குறைவுகளை கேட்கிற மனநிலை நமக்கு இல்லை. பிள்ளை கொஞ்சம் சோகமாக இருந்தால் அப்போது மட்டும் கேட்கிறோம், ஏமா ஒரு மாதிரியா இருக்கிற. ஒவ்வொரு நாளும் நமது கண்காணிப்பு தொடர்மையானால் இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகளின் இதய துடிப்பில் நம் மீது நேசம் ஏற்படும். அதன் வெளிப்பாடு நமக்கு கட்டுப்படுவார்கள். அதன் வெளிப்பாடு அல்லாஹ் ரசூலோடு அவங்களை கொண்டு சேர்த்து விட முடியும். நம்ம கொடுக்கலைய நேரம், வீட்டுக்கு வந்தா நம்ம கையில ஒரு செல்போன், நம்ம மனைவிக்கு ஒரு செல்போன், பிள்ளை கையில ஒரு செல்போன், முடிஞ்சு போச்சு நேரம். எல்லாருக்கும் முடிஞ்சு போச்சு. என் பிள்ளை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பற்றி என் மனைவிக்கு கவலை இல்லை, என் மனைவி பற்றி எனக்கு கவலை இல்லை, அவர்களை எனக்கு அவங்களுக்கு யாருக்குமே இல்லை. அவங்க கொஞ்சம் நேரம் வந்தாங்க பேசுறாங்க, அப்படிலாம் இல்லை. அந்த உடனே ஒரு போன தூக்கிட்டு அவர் உட்காந்துரா, அந்த அம்மா உட்காந்துது. இவர் வர்றதே அந்த அம்மாவுக்கு தெரியாது. நிறைய வீட்டுல இவர் வீட்டுக்கு வர்றாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா ஏதோ பார்த்துட்டு இருக்கும். ஆனால் நான் சொல்வேன், ஆரோக்கியம் இல்லாத காரியங்களால் நிறைய ஞாபகங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். நிறைய வீடுகள் இன்றைக்கு அல்லாஹ் விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய செயல்களால் வீட்டுக்குள்ளே மார்க்கம், வீட்டுக்குள்ளே அல்லாஹ்வின் நினைவு, வீட்டுக்குள்ளே திக்ர், வீட்டுக்குள்ளே குர்ஆன் திலாவத் ஓதப்படும் நிலை. ஒரு காலம் இருந்துச்சு எங்க ஊரை பொறுத்தவரையில, வீட்டை விட்டு நாங்கள் புறப்பட்டால் குர்ஆனுடைய வசனம் கேட்போம். அடுத்த வீட்டுக்கு போனா அங்க ஓது, வீடு தெருவை கடக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வீடுகளிலும் திருக்குர்ஆனின் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அது ஒரு காலம். இன்றைக்கு வீடுகளில் பெண்கள் இருந்து திருக்குர்ஆன் ஓதுவதே குறைந்து போய்விட்டது. ஹஃபத்துல் மலாயிகா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீடுகளில் திருக்குர்ஆனை ஓதுங்கள், அந்த வீட்டின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாதீர்கள், உங்கள் வீட்டின் பாதுகாப்பாளர்கள் மலக்குமார்களாக இருப்பார்கள். உங்கள் வீட்டில் குர்ஆன் ஓதுங்கள், உங்கள் வீட்டின் பாதுகாப்பை குறித்து கவலை வேண்டாம். ஹஃபத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் வீட்டை பாதுகாப்பார்கள். இன்றைக்கு பாதுகாப்பு தேவை. என் வீட்டுக்கு பாதுகாப்பு தேவை, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவை. எத்தனை குடும்பங்களில் குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள், ஓதுகிறவர்கள், தெரிந்த பின்னால் ஓதுகிறவர்கள் ஏதோ ஒரு கலாச்சார அடிமைகளாக போனோம். வீடுகளின் சூழ்நிலைகளும் பல பேர் வீட்டு கைதிகளாக மாற்றிக்கொண்டார்கள். பிள்ளைகளை கவனிப்பதற்கு நேரம் இல்லை, மார்க்கம் சொல்லித் தருவதற்கு நேரம் இல்லை, அல்லாஹ்வோடு ரசூலோடு தொடர்பு படுத்துகிற நேரம் இல்லை. சித்தியத்துல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு தன் கஷ்டத்தை சொன்னதில்லை, சொன்ன நேரம் சிலது இருக்கிறது. அதில் ஒன்று, நான் நபியோடு ஹிஜ்ரத்து போனேன், எனக்கு தாகம் இருந்தது, அத்ஷன் ஷதீதா, அப்படி ஒரு தாகம் என் வாழ்க்கையிலேயே ஏற்பட்டதில்லை. நாவெல்லாம் வறண்டு போனது, தொண்டை அடைக்கிறது. மனுஷன் பசியை தாங்கிடுவான், தாகத்தை தாங்க முடியாது. பசியை தாங்குவான், தாகத்தை தாங்க முடியாது. தாகம் ரொம்ப ஆபத்தானது. அதனாலதான் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்கு போற போது சொர்க்கம் ஜாலியா இருக்கான், மகிழ்ச்சியா இருக்கான், நிம்மதியா இருக்கான். சொர்க்கத்துல தேவை மனுஷனுக்கு வரக்கூடாது. உயர்தரமான உணவுகளை சாப்பிடுவோம், தேவை வரக்கூடாது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் நீங்கள் சொர்க்கம் வர்ற போது என்ன பார்ப்பீர்கள்? நான் ஹவுதுல் கௌசரில் நிற்பேன், உங்களுக்கெல்லாம் என் கரத்தால் தண்ணீரை தருவேன். அந்த ஹவுதின் அளவை சொன்னார்கள். எவ்வளவு பிரம்மாண்டமான அந்த நீர் தடாகம், அங்கே இருக்கிற கோப்பை கிளாசுகள் வெள்ளிகளால் இருக்கும். நான் உங்களுக்கு என் கரத்தால் தருவேன். அந்த தண்ணீரின் பரக்கத் என்ன தெரியுமா? மன் ஷரிப மின் லம் யதுமா பஅதா அபதா. அந்த தண்ணீர் ஒரு மிடர் என் கையில் வாங்கி ஒருவர் குடித்தால் சொர்க்கம் இருக்கும் காலம் வரையிலும் இனி அவர்களுக்கு தாகமே வராது. மனுஷனுடைய நிம்மதியை குலைக்கிறதுல ஒன்று தாகம். தாகம் அதிகமானா தூக்கம் கூட வராது. ராத்திரிலேருந்து தண்ணி குடிச்சாதான்
இன்னைக்கு சமீபத்தில் ஒரு மருத்துவ ஆய்வு ஒன்று வந்திருக்கிறது. நிறைய பேருக்கு முதுமை காலத்தில் மறதி ஏற்படுது, நிதானம் இழக்கிறாங்க, டென்ஷன் ஆகிறாங்க, ஒண்ணுமே புரியாத ஒரு வகையான மயக்கம். பல பேர் வேற மாதிரி படுக்கை ஆகிறாங்க 60 வயசுக்கு மேல. காரணம் என்ன? நீர் சத்து இழப்பு என்று பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன நீர் சத்து இழப்பு? அவங்க தண்ணி குடிப்பதற்கு தூண்டுறவங்க இல்லை, எடுத்து கொடுக்கிறவங்க இல்லை. தண்ணி குடிக்கணுங்கிற மனநிலை குறைஞ்சு போது அவங்க தண்ணீர் குறைவா குடிப்பதால் நினைவாற்றல் குறைந்து போகிறது. சில பேர் முடமாகிறார்கள், சில பேர் மயக்கமாகிறார்கள், சில பேருக்கு கோமா நிலைக்கு போய்விடுகிறார். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. அதிகமா தண்ணி குடிங்கிறாங்க, அதிகமா நடந்து விடுங்கள் என்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நோய்களுக்கு ஷிஃபாவை பற்றி பேசுறாங்க. பேசுற போது ஒரு 4 மருத்துவம் சொன்னாங்க. அதெல்லாம் இங்கே சொல்றதுக்கு நேரம் இல்லை. கருஞ்சீரகத்தை பயன்படுத்துங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருஞ்சீரகம் எதற்கு யா ரசூலல்லாஹ்? ஷிஃபாஉல் லிகுல்லிதா. என்ன நோய் இருக்குது? கருஞ்சீரகம். அன்றைக்கு ஒரு ஆய்வாளர் மருத்துவ குறிப்பு எழுதுகிறார். ராத்திரி படுக்கும் போதோ பகலிலோ கருஞ்சீரகத்தை சும்மா ஒரு 5 விதை அப்படி எடுங்க, கையில எடுங்க. எவ்வளவு வருது? ஒரு 10-15 விதை வரும். அந்த கருஞ்சீரகத்தை அப்படி வாயில போட்டுட்டு ஒரு விடல் தண்ணி குடிச்சிருங்க. அல்லாஹ்வுடைய கிஃப்ட் என்ன கிடைக்கும் தெரியுமா? ஹார்ட் அடப்பே வராது. ஹார்ட் அடப்பு வராது. எவ்வளவு பெரிய காலம்! மருத்துவம் வளர்ந்து வரும் இந்த காலத்தில் பல்வேறு உடலில் நோய்களை குணப்படுத்துகிற சக்தி கருஞ்சீரகத்துக்கு உண்டு என்று இன்றைய ஆய்வு சொல்லுகிறது. கொஞ்சம் அவ்வளவுதான் கருஞ்சீரகத்தை வாயில போட்டு பெரிய மருத்துவம் செய்யல, லேசா வாயில போட்டு விழுங்கிட்டு ஒரு தண்ணியை மட்டும் குடிச்சிருங்க. உங்களுக்கு பல்வேறு நோய்களுக்கு ஷிஃபா, குறிப்பா ஹார்ட் அடப்பு வராது என்கிறார்கள் பெருமானார். ஹப்பத்து சௌதா ஷிஃபாஉல் லிகுல்லிதா. கருஞ்சீரகத்தை பயன்படுத்துங்கள், எல்லா நோய்க்கும் ஷிஃபா என்றார். எல்லா நோய்க்கும் ஷிஃபா. ஒரு விஷயத்தை தெளிவாகவும் சொன்னாங்க, இல்ல சாம் மௌத்துக்கு அது ஷிஃபா அல்லன்னா. சாப்பிட்டா சக்கராத்தில் இருக்கிறார், கருஞ்சீரகத்தை கொடுத்தா ஹயாத் ஆகிடுவாரா? நம்ம நிறைய பேருக்கு மௌத்துக்கும் கருஞ்சீரகம் பயன்படுத்துறாங்கன்னா துன்யாவில் ஒருத்தரும் போய் சேர மாட்டாங்கல்ல. அப்ப பெருமானார் சொன்னாங்க, கருஞ்சீரகம் என்பது எல்லா நோய்க்கும் ஷிஃபா. சக்கராத்தில் உள்ளவருக்கு கரைச்சி கொடுத்துட்டோம்னா பிஸ்மில்லாஹ் அவர் போயிடுவார். கருஞ்சீரகம் ஹயாத்தை கொடுக்கார். அது ரசூலின் வார்த்தை. இங்கே நான் சொன்னேன், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மருத்துவ குறிப்புகளை சொல்வார்கள். அதில் ஒன்று எம்பெருமான் தண்ணீர் குடிக்க சொல்கிறார்கள். காத்தமுன் நபி. இன்னைக்கு குறைஞ்சது 5 லிட்டர் குடிங்க, 4 லிட்டர் குடிங்க. ராத்திரி தண்ணி குடிச்சிட்டு படுங்க, காலையில் எழுந்திருச்சா தண்ணி குடிங்க. இன்றைக்கு மருத்துவம், முத்தம நபியின் வாழ்க்கை. தாகம் என்பது மிக கடுமையான சோதனை, அது ஒரு பெரிய நோய். தாகம் அதிகமானால் அதன் இழப்புகள் நிறைய இருக்கிறது. மனிதன் நினைவாற்றலே குன்றி போகும் நிலை ஏற்படும். முதுமையில் பல பேர் தடுமாற்றத்திற்கு போவதற்கு அவர்கள் தண்ணீர் சக்தி இழப்பதாலேயே ஏற்படுகிறது என்ற அந்த மருத்துவ ஆய்வும் குறிப்பும் நமக்கு ஒரு பாடம். தண்ணீர் குடிப்பதை பழக்கமாக்குங்கள் என்று சொல்கிற அந்த இடத்தில் இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள் பெருமானார். அதில் மஷி, உங்களின் நிறைய நோய்களை குணப்படுத்தும் சக்தி நீங்கள் நடப்பதில் இருக்கிறது என்றார். நடங்கள், நடைபயிற்சி எடுங்கள், நடப்பதை நிறுத்தி விடாதீர்கள். இன்றைக்கு வாக்கிங் சொல்றான், ஒரு 60 நிமிஷம் பயணம் செய்யுங்க, ஒரு 40 நிமிஷம் நடங்க, 30 நிமிஷம் நடங்க. நமக்கெல்லாம் அதை சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. நான் ஒரு தடவை வாக்கிங் போகணும்னு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு போனேன்னா பின்னாலே ஒருத்தர் பைக்கில் வந்து என்னை ஏற்றி கொண்டு போன இடத்துல நிப்பாட்டி போயிட்டார். நான் சொன்னேன், நான் நடக்கிறேன் ஹஜ்ஜியார், வாக்கிங் இல்லாத இடத்துல நீங்களும் நடக்கவே கூடாது. இல்லை ஹஜ்ஜியார், நான் பள்ளிவாசலுக்கு போகல, வாக்கிங் போறேன், பறக்கத்து எனக்கு ஒரு பறக்கத்தாக தெரியும், நானே போங்கன்னு ஏறின இடத்துல திரும்ப இறக்கி விட்டுட்டு போயிட்டார். 2வது நமக்கு நடக்கிற எண்ணமே மறைஞ்சு போயிட்டு. அல்மஷி, நடங்கள். நபி பெருமானார் சொன்ன மருத்துவம். பெருமானார் நடக்க சொல்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் உடலில் இருக்கிற இரத்த மிக அழுத்தங்களை சரியாக்குவதற்கு, உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு, சுகர் கட்டுப்பாடாக இருப்பதற்கு, பிரஷர் கட்டுப்பட வேண்டும். உன்னுடைய உடல் எப்போதும் அனைத்து உறுப்புகளும் சீராகணும். நடைபயிற்சியை விட்டு விடாதீர்கள். நபி பெருமானாரின் ஹதீஸ் அது. மருத்துவ ஆய்வில் மாணவி சொல்லி தந்த பாடம். அதனால எல்லாருமே கொஞ்சம் நடக்கணும்.
அதனாலதான் பெருமானார் அந்த நடையை வேற விதத்தில் விளக்கினார்கள். மண்மஷா, யார் நடந்து பள்ளிவாசலுக்கு வருவாரோ, பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தால் அவர் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும். சுபஹானல்லாஹ். நான் நடந்து வந்தால் என் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நடந்து வந்தால் இரத்த கொதிப்பு குறைவும், நடந்து வந்தால் உடல் இருக்கிற எல்லா வகையான உறுப்புகளும் பாக்கியமாக ஆரோக்கியம் பெறும் என்பதை உணர்த்த வருகிற ரசூல். உனக்கு ஆரோக்கியத்தை தருகிற நடையில் கூட நீ பள்ளிவாசலை நோக்கி நடக்கிற போது அது நன்மையாக, அந்தஸ்து உயர்வாக, பாவம் மன்னிக்கப்படுவதாக அமைகிறது என்ற ஒரு ஊக்கச் செய்தியோடு சொல்வார்கள் என்றால், நான் நல்லா இருக்கணுங்கிற அந்த உணர்வை எப்படியாவது காப்பாற்றுவதற்கு இபாதத்தில் நன்மையை தூண்டுவதை போல் நடைக்கும் நன்மை உண்டு. நடைக்கு நன்மை. இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மாணவியின் வார்த்தையின் எப்போதும் இதயத்தில் வைக்கிற பாக்கியம் உள்ளவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு போவாங்க. இமாம் ஹசன் ஹஜ்ஜுக்கு போவாங்க. அவங்க ஹஜ்ஜி பயணத்தில் எந்த ஆண்டும் அதிகப்படியாக வாகனத்தில் போனதில்லை, நடந்தே ஹஜ்ஜி செய்வார்கள். யார்? சவனத்து இளைஞர்களின் தலைவர் இமாம் ஹசன். நடைப்பயணமாக ஹஜ்ஜி 25 ஹஜ்ஜி செய்தாங்க இமாம் ஹசன். 25 ஹஜ்ஜி நடந்து செய்தாங்க. பெருமானார் ஹஜ்ஜிக்கு நடந்து வந்தா என்ன நன்மைன்னு எழுதுனாங்க. அதை பார்த்து அப்ப நோக்கம் என்ன? அந்த நடையை கொண்டு உனக்கு சுகம். எனவே இன்றைக்கு மருத்துவத்தின் பல்வேறு தகவல்களை உத்தம நபிகள் நம்முடைய ஆரோக்கியத்தோடு பின்னி பிணைந்து உணர்த்தி தந்தார்கள். அதிலும் அதற்கு நன்மைகளை கலந்து சொல்லி ஊக்கப்படுத்துவார்கள். எனவேதான் தண்ணீர் குடிக்கிற அந்த வாழ்க்கையும் ஒரு பாக்கியமானது. எப்ப குடிக்கணும், எப்ப குடிக்க கூடாது, எப்படி குடிக்கணும், எப்படி குடிக்க கூடாது. தண்ணீரில் மூச்சு விட்டு குடிக்காதீர்கள் என்றார்கள், மொத்தமாக குடிக்காதீர்கள் என்றார்கள், விட்டு விட்டு குடிக்கல் என்றார்கள், நின்று விட்டு குடிக்காதீர்கள் என்றார்கள், உட்கார்ந்து குடிக்கல் என்றார்கள், இடது கையால் குடிக்காதீர்கள் என்றார்கள், வலது கையால் குடிக்கல் என்றார்கள், துவக்கும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள் என்றார்கள், முடிக்கும் போது குடித்த தண்ணீரை உடலில் சேர வேண்டிய இடங்களில் சேர்த்து வைத்து ஆரோக்கியத்தை ஆரோக்கியமாக ஆக்கி கழிவை கழிவாக மாற்றி விட்டானே அந்த அல்லாஹ்விற்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். நான் கொடுத்த தண்ணி உடம்புக்கு தேவையானது உடம்போடு சேர்த்து அதில் இருக்கிற எல்லா வகையான சக்தியும், அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட கழிவுகள் என் செவிலியராக வேர்வையாக வெளியிடப்படும். வேர்வையாக வெளியிடப்படும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. முடிக்கும் போது பிஸ்மில்லாஹ், முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு தாகம் அதிஷன் ஷதீதா, கடும் தாகம். நபி பெருமானாரோடு போன ஹிஜ்ரத்தில் தாகம். இங்கேதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் எல்லை இல்லாத அன்புக்கு சொந்தமானவன். இப்போ அவங்க 2 பேரும் எங்க போறாங்க? பிறந்த ஊரை விட்டுட்டு போறாங்க. தேடி வைத்த சுகத்தை, சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு போறாங்க. அல்லாஹ்வுக்காக பயணம் மதீனாவை நோக்கி. லட்ச மக்களை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்ப்பதற்கான அந்த பயணம் எவ்வளவு சுகமா இருக்கணும், எவ்வளவு நிம்மதியா இருக்கணும், எவ்வளவு மகிழ்ச்சியாக அல்லாஹ் கொடுக்கணும். அந்த பயணத்தில் அல்லாஹ் தாங்கிக் கொள்ள முடியாத தாகத்தை கொடுத்தான். சித்தீக் நாயகம் சொன்னார்கள், எனக்கு இத்தனை கடும் தாகம், ஆச்சரியம் என்ன தெரியுமா? என்னை விட கடும் தாகம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்தது. தன் தாகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில காட்டல. அல்லாஹ் நமக்கும் கஷ்டங்களை மறைத்து வாழ தௌஃபீக் செய்வான். ஆமீன். கஷ்டம் முசீபத்தெல்லாம் மறைச்சிடணும். நம்ம வீட்டில் ஏதாவது கஷ்டம் இருக்கு, உலமாக்கள் துஆவுக்காக சொல்லலாம், டாக்டர்கிட்ட மருத்துவத்துக்காக சொல்லலாம். எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அதை சொல்லக்கூடாது. இன்னைக்கெல்லாம் முன்னாலாம் ஒரு 5 பேர்கிட்ட போய் சொல்லுவோம். ராத்திரி எல்லாம் தலைவலி ஆக்கி ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு நடக்க முடியல, தலை சுத்துச்சு, காலெல்லாம் எழுந்துருச்சா காலு நடக்க முடியாம ஆச்சு. ஒரு 5 பேருக்கு 10 பேர்கிட்ட சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. மெசேஜில் ஒரு செய்தியை போட்டு ஒரு 1000 பேருக்கு பாஸ் பண்ணிடுறாங்க. ராத்திரிக்கும் எனக்கு ரொம்ப ஹை ப்ரெஷராக இருந்துச்சு. 1000 பேர் அந்த செய்தியை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி, ஹஜார் எப்படி இருக்கு இப்போ ப்ரெஷர்? இன்னும் கொஞ்சம் கூட தான் இருக்கு, குறைவா செய்யும். அது அல்லாஹ்வுக்கு உங்களுக்குள்ள ரகசியத்தை ஒன்று துன்யாவை போய் சொல்றதா? என்னுடைய ஹை பிரஷரும் லோ பிரஷரும் மறைக்கப்படணும்.
ஹை சுகர், லோ சுகர் மறைக்கப்படணும், கொலஸ்ட்ரால் மறைக்கப்படணும். மருத்துவத்துக்காக, என்னுடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக, உலமாக்கள் சேகமார்களின் துஆவுக்காக சொல்லலாம். மறைச்சா என்ன நன்மைன்னு கேட்கிறீங்க? யார் முசீபத்தை மறைத்தார்களோ அல்லாஹ் அந்த முசீபத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து விடுவார். முசீபத்தை மறைத்தால் பாதுகாப்பு இல்லை. நீங்க 4 பேருக்கு சொல்லிட்டீங்க, ராத்திரி பூரா ரொம்ப ஹைப்பர்சன் சொன்னீங்க, காலையில் எழுந்திருச்சு பஜாருக்கு போனீங்கன்னா அவர் பார்ப்பார், வீட்டுக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப்பை தரப்பார். ராத்திரி இவர் தானே, ஆமா இவர் தான் இப்போ நடக்கிறாரு, அந்த கண்ணு விழுந்து 2வது போய் படுத்துருவீங்க. ராத்திரி பிரசன்னு மெசேஜ் வந்துச்சு, இப்போ நல்ல மாதிரியா நடந்து கையில கூடையை தூக்கி பையை தூக்கி கறிக்கடையில வந்து நிற்கிறாரு. கறிக்கும் பிரஷருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஐயா இன்னைக்கும் கறிக்கடையில தான் நிற்கிறார். அவர் பார்ப்பார், ஒரு கண்ணு விழும், அந்த கண் உங்களை மீண்டும் படுக்கையில் போடும். அல்லாஹ்வின் ஹக்குன், கண் உண்மை, கண்கள் சுட்டரிக்கும். பெருமானார் சொன்ன ஒரு அழகான செய்தி, ஒட்டகத்தை அவ்வளவு சீக்கிரமா அடக்க முடியாது. குர்பானி கொடுக்கிறது பெரிய கஷ்டம், அதை படுக்க வைக்க முடியாது, அதை அறுக்கிறதுக்கெல்லாம் பயிற்சி இருக்குது, நின்றுதான் செய்வாங்க. அந்த ஒட்டகத்தின் வலிமை அவ்வளவு சீக்கிரமா அடங்காத ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை கூட கண் விழுந்தால் அதை உங்கள் சமையல் பாத்திரத்திற்கு கொண்டு வந்து விடும் என்றார் நபி பெருமானார் சொல்றார். ஒட்டகத்தை பாத்திரத்தில் வைத்து சமைக்கும் இடத்திற்கு கொண்டு வரும். ஒட்டகத்தின் மீது விழுந்த கண்ணால் ஒட்டகம் எவ்வளவு கம்பீரமா நிற்கிறது. ஒருத்தர் சொன்னார், அந்த கண் ஆபத்தா விழுந்துச்சு வைக்கல, நாளைக்கு ஒட்டகம் படுத்துரும், அடுத்த நாள் ஈஸியா நமக்கு சொல்லிடும். கண்ணுக்கு பவர் இருக்கு. இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்ல, சரியான ஹதீஸ். ஷஹாவு சித்தாரில் அங்கீகரிக்கப்பட்ட கிதாபில் பதிவான ஹதீஸ். கண்ணு பழிக்கும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது சாலிஹீன்கள் சொல்லி தருவார்கள், கண்ணிலிருந்து பாதுகாப்பு பெறணும். நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், நிறைய பேர் எங்களை ஒரு பொட்டு வச்சு அனுப்பாங்க. எதுக்குப்பா அந்த பொட்டுன்னு கேட்டால் கண் விழக்கூடாது. அதே கண்ணு மாதிரி இருக்கு, பொட்டால் கண் விழுவதை தடுக்க முடியுமா? எங்கே இந்த நம்பிக்கை பிறந்தது? கண்ணத்துல லேசா ஏதாச்சும் ஒரு மைய வச்சு அனுப்புறது, ஏன்னா புள்ள அழகா இருக்குது, அந்த மைய ஒரு கரமா இருக்குல்ல, அந்த கரை இல்ல அந்த மைய வச்சது இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு, கண்ணு கூடுதலா விழுந்தது. கண்ணு விழக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போய் ஆரோக்கியமா திரும்பணும், கல்லூரிக்கு போய் ஆரோக்கியமா திரும்பணும். யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் தன்னுடைய அன்பு மகன் யூசுப் அவர்களை விசாரிப்பதற்கு தன் பிள்ளைகளை சொன்னபோது தன் மக்களை பார்த்து சொன்னார், லா ததுகுலு மின் அபுவாபின் பாபின் வாஹிதா, லா அம்ஃபில வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா. நீங்க போற போது மொத்தமா ஒரு வாசல்ல போயிடாதீங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வாசல்ல பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க. ஏன் பாப்பா அப்படி சொன்னாங்க? பெரிய நபி ஊருக்குள்ள நுழைகிற போது மொத்தமா நீங்க 11 பேர் ஒரே வாசல்ல போவாதீங்க, ஒருத்தர் வாசலா மாறி போங்க. ஏன்னா ஒரே சகோதரர்கள், அவ்வளவு பேரை பார்த்தா கம்பீரமா இருப்பாங்க யாக்கூப் நபி பிள்ளைங்க. உங்க யாருக்காவது கண்ணு விழுந்துச்சுன்னா ஆபத்தாயிருப்பா, ஒவ்வொருத்தரும் வேற வேற வாசல்ல போங்கன்னு சொன்னார்கள் என்று தஃசீல் எழுதுவாங்க. நபி பயப்படுறாங்க, கண்ணு விழுந்துடக்கூடாது. காலையில எழுந்திருத்த போது பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பப்படுகிற போது, கல்லூரிகளுக்கு அனுப்பப்படுகிற போது நீங்க நல்ல ட்ரெஸ் அணிஞ்சீங்க, வெளியில வந்தீங்க, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுங்க, மாஷா அல்லாஹ் லா ஹவுல செய்யாதீங்க. குர்ஆன்ல சொன்ன வாசகம் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லி விடுங்கள். எந்த கண்ணும் உங்களை அழித்து விடாது. கண்ணால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். கண்திஷ்டிகளை உங்கள் இந்த வார்த்தை அழித்து விடும். உங்க பிள்ளைகளுக்கு கண் விடாது, உங்கள் மீது விடாது. நமக்கே தெரியும், கண்ணாடி பார்ப்போம், ஒரு விதமா நமக்கு ஒரு கவர்ச்சியான நிலை, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டோம்னா அது கொஞ்ச நேரம் வெளியில போனா யாராவது ஐயா ஜோரா இருக்கிறீல, உங்களை பார்த்தா வயசு திரும்பி வாலிபர் மாதிரி இருக்கிறீங்க பார்க்கலாம். அடுத்த நாள் ஆஜியார் வந்து படுத்துருவார். ஏன்? அந்த கண் பாதிப்பு. நீங்க மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்லிட்டு போங்க.
அவர் சொன்னாலும் அது உங்களை பாதிக்காது என்று சாலிஹீன்கள் எழுதுகிறார். ரொம்ப பாதுகாப்பான வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுக் கொடுத்த அந்த வழியில் அந்த பாதுகாப்பு இருக்கிறது. ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும். ஆரோக்கியம் தான் என் மிகப்பெரிய எதிர்காலம். சாதனவியல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுக்கிற எல்லையில்லாத நிஅமத் உடல் ஆரோக்கியம் என்றார்கள். நிஅமத்தான் அதீமத்தான் வபீபாயத்தின் நிஅமத்தான் மக்பூலன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். மிகப்பெரிய ரெண்டு நிஅமத்துகள் இருக்கிறது. அது நிறைய மனிதர்கள் கவனம் இல்லாமலேயே வாழ்கிறார்கள். ரெண்டு நிஅமத், விலை மதிக்க முடியாத நிஅமத், அருட்கொடை. நிறைய பேர் அதுல கவனம் இல்லாமல் வாழ்கிறார்கள். அது என்ன அருட்கொடை? உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸிஹத்து என்றார்கள். உடல் ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. நிறைய பேருக்கு அது அருட்கொடையா தெரிகிறது இல்லை. கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, ராத்திரி படுத்தால் தூக்கம் வருது, அதை பற்றி அவர் எதை பற்றியும் சிந்திக்கிறது இல்லை. ஒரு காலம் கழியுது, படுத்தால் தூக்கம் வருவதில்லை. அப்போ கூட இல்லை, அன்னைக்கு நான் ஒரு 5 வருஷத்துக்கு முந்தைய என்னால தான் தூக்கம் வரல, இப்போ எழுந்திருச்சா நடக்க முடியல, அன்னைக்கெல்லாம் கால் எப்படி இருந்துச்சு. நிறைய நியாமத்துகள், யுஹரஃபுன் நிஅம் பாத ஸவால், நிறைய நியாமத்துகளை, வாக்கியங்களை மனிதன் இழந்த பின்னாலேயே அதன் அருளை உணர்கிறார். இருக்கும்போது உணர்கிறார். நியாமத்து இருக்கும்போது உணரணும். முதல் நியாமத் உடல் ஆரோக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட நிறைய நான் கேட்கணும், ஆசையா தான் இருக்குது. ஆனா நான் பிரியமா கேட்கறது ஒரு துவான்னா, நிறைய கேட்கணும் அல்லாஹ்ட்ட ஆசை இருக்குது. நான் ரொம்ப பிரியமா கேட்கறது ஒரு துவா. தாய்மார்கள் கவனியுங்கள். கால் வலியால் பாதிக்கப்படுகிறோம், மூட்டு வலிகளால் பாதிக்கப்படுகிறோம், தூக்கமின்மையால் பாதிக்கப்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் தீர்வை அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொல்வார்கள் குர்ஆனிலே, ஹதீஸிலே. ஆனால் இன்றைக்கு நாம் எங்கோ போய் அதற்கான வழிகளை தேடிக் கொண்டு நிற்போம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியம் என்பது நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். நான் நிறைய துஆ அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். நான் பிரியமா கேட்கிற துஆ ஒன்றுன்னா, என்ன துஆ யா ரசூலல்லாஹ்? அஹப்பு துஆ இலை அஸ்அலுல்லாஹ் அல்-ஆஃபியா. அல்லாஹ்ட்ட நான் கேட்கிற துஆக்களில் எல்லாம் எனக்கு ரொம்ப பிரியம், ரப்பே என்ன மௌத் வரைக்கும் சுகமாக வாழ வைப்பாயா. அல்லாஹ் எல்லாருக்கும் கபூல் செய்வான். ஆமீன். படுக்கையில விழுந்துடக்கூடாது, யாருக்கும் சுமையாகிடக்கூடாது. நம்ம மனைவி தான், நம்ம பிள்ளைங்க தான், அன்பு காட்டுவாங்க, பாசமா இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் கவனிப்பாங்க, அதற்கு பின்னால் அவங்களும் சதஞ்சிருவாங்க. ஒரு கட்டம் நம்ம நினைப்போம், இதோட போயிட்டா தாவலியே, மௌத்தா இல்லாமா, மௌத்த ஆசைப்படாதீங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்த கேட்காதீங்கன்னாங்க. அப்ப என்னதான் கேட்கணும்? சுகத்தை கேளுங்கள், சுகமா வாழவை, சுகத்தை பேணணும். மருத்துவ ரீதியாக, உணவு ரீதியாக உடலுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கிற உணவுகளை உட்கொள்ளாதீர்கள் என்றார்கள். எந்த உணவுகள் உங்கள் ஆரோக்கியத்தை வீணாக்குமோ அந்த உணவுகளை உட்கொள்ளாதீர்கள். போதை பொருள்களை பயன்படுத்தாதீர்கள், கஞ்சாக்களை பயன்படுத்தாதீர்கள், மதுவை பயன்படுத்தாதீர்கள், உடலை ரணப்படுத்துகிற பொருளை பயன்படுத்தாதீர்கள். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அது உலகத்தில் உங்களை நிம்மதியை குலைத்து விடும், ஆரோக்கியத்தை அழித்து விடும். பெருமானார் கஞ்சாவை குறித்து, போதைப் பொருளை குறித்து அவர்கள் எச்சரித்த அளவிற்கு யார் எச்சரித்திருக்க முடியும்? அதன் கடுமையை சொல்கிற போது சாலிஹீன்கள் சொல்வாங்க, போதைக்கு அடிமையாய் காலமெல்லாம் வாழ்ந்தால் உன் சக்கராத்துல கூட ஈமான் நசீப் இல்லாம போயிடும். ஈமான் நசீப் இல்லாம போ. எப்படிப்பட்ட பாடம்! மன்னரையில் இருந்து மிக கொடூரமான நோயுடையவனாக எழுப்பப்படுவாய். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானார். ஆமீன். உடல் ஆரோக்கியத்தை வீணாக்கும் காரியங்களில் ஈடுபடாதீர்கள். உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிற பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். உடல் ஆரோக்கியத்தை தரும் பயிற்சிகள், இதற்கெல்லாம் மூச்சு பயிற்சிகள் கொடுக்கப்படுது நாட்டில். நல்ல மூச்சை ஃப்ரீயா விடணும், ஏற்றி விடணும், ஏற்றி இறக்குற பயிற்சி. நம்ம சாலிஹீன்கள், நம்முடைய ஷேகுமார்கள் மூச்சு பயிற்சி எப்படி? மூச்சு திக்கர் என்று கற்றுக் கொடுத்தார். மூச்சு திக்கர் அல்லாஹ் ஹூ, அல்லாஹ் ஹூ, அல்லாஹ் ஹூ.
காப்பாற்றுகிற எந்த நோயும் உன்னை பாதிக்காது. மூச்சு இருக்கு. என் ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக என் ரப்பை நான் நினைவு கூறுகிற அந்த வாழ்க்கையில் மூச்சிலும் அல்லாஹ்வை கலந்து ஓட வேண்டும். அந்த மூச்சு பயனுள்ளதாக இருக்கும். நச்சுத்தன்மைகளை விட்டு உன்னை காப்பாற்றும். நச்சுத்தன்மை அந்த மூச்சில் கலக்காது. ஏன்னா அது பரிசுத்தமான அல்லாஹ்வை கொண்டு அந்த காற்று சுவாசிக்கப்படுகிறது. இன்னைக்கு எதையெல்லாம் ஆரோக்கியத்திற்காக கருதப்படுமோ சொல்லப்படுமோ இதில் பலவற்றில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமாக்கி ஷரீஅத்தாக்கி அல்லாஹ்வின் நினைவாக்கி தன் வாழ்க்கையின் உயர் எதிர்காலத்தை தீர்மானித்து தருகிறார். அப்ப நான் அல்லாஹ்ட்ட கேட்கிற ஒரே ஒரு துஆ தான் ரொம்ப பெரிய அஸ்ஸலுல்லாஹ் அல்லாஹ்யா யா அல்லாஹ் என்ன ஹயாத் வரைக்கும் ஆரோக்கியமாகவே வாழச் செய்வாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. இரண்டாவது ஒரு பெரிய நியாமத் இருக்குது. அதுவும் நிறைய பேர் நியாமத்தா விளங்குறது இல்ல. ஒரு ஃபராகுன்னாங்க. ஃபராகுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று ஓய்வான நேரம். வாழ்க்கையில கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறவங்களே அந்த நேரம் பெரிய பாக்கியம். ஃபராகுக்கு கபுல ஷுகுலி பெருமானார் சொன்னாங்க, நீ பாக்கியமாக கருது வேலை வருவதற்கு முன்பாக ஓய்வாக இருக்கிற நேரம் அதை பாக்கியமாக ஆக்கிக்கொள். அதில் அல்லாஹ்வை நினைத்துக்கொள். அதில் நிம்மதியை தேடிக்கொள். அதில் சந்தோஷத்தில் ஈடுபட்டுக்கொள். ஏன் வேலை வந்துச்சா சந்தோஷத்தில் கூட ஈடுபட முடியாது, அல்லாஹ்வை தேட முடியாது, இபாதத்தை செய்ய முடியாது, திக்ரில் இருக்க முடியாது, மனைவி மக்களை திருப்திப்படுத்த முடியாது. வேலை 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 இல்லாம ஓய்வு அல்லாஹ் கொடுப்பான். அந்த ஓய்வில் உன்னுடைய காலம் பொற்காலமாகட்டும். சில பேர் ஃபராத்துக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறாங்க, மன அமைதி. சுப்ஹானல்லாஹ். மன அமைதியை படைத்தவனை தவிர யாராலும் தர முடியாது. காலிக்கு தான் தரணும். அல்லாஹ் நிறைய இடத்துல மன அமைதி இருக்குங்க. என் வீடு எனக்கு நிம்மதி தருங்கிறான். வீட்டை நிம்மதிக்காக ஆக்கணும் என்றான். அடுத்து சொன்னான், உன் மனைவி இடத்திலே உனக்கு நிம்மதி இருக்கிறதுங்கிறான். அதை சொன்னாலே நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அங்க நிம்மதி அசத்து படாத பாடுபட்டு நடக்கிறாங்க. மனைவிட்ட போய் எங்க நிம்மதியை தேவை? நிம்மதியா இருக்கலாம்னு போனா அந்த அம்மா படுத்துற டார்ச்சர்ல நான் 15 நாளா பள்ளிவாசல தான் படுத்து கிடக்கிறேன். அங்க நிம்மதி காணாமல் போயிருக்கிறது. நான் சொல்வதெல்லாம் உன் மனைவி உனக்கு நிம்மதி கொடுக்கணும், உன் வீடு உனக்கு நிம்மதி அளிக்கணும். என் திக்ரில் நிம்மதி, என் திக்ரில் நிம்மதி என்று சொன்ன அல்லாஹ் நிம்மதியை பல இடத்தில் பிரித்து சொன்னான். இதுல ஒரு செய்தி என்ன தெரியுமா? இது அத்தனையின் வழியையும் நிம்மதியை தருகிறவனாக அவன் மாத்திரம் தான் இருக்கிறான். அவன் தர வேண்டும். என் மனைவியை கொண்டு எனக்கு நிம்மதியை, என் பிள்ளைகளை கொண்டு, என் உணவை கொண்டு, இன்னொரு பக்கம் நான் வாழ்கிற இல்லத்தை கொண்டு. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? நிம்மதி அவன்கிட்ட போய் கேட்கணும். அந்த நிம்மதி விலை மதிக்க முடியாத பாக்கியம். இருக்கும்போது பயன்படுத்துங்கள். அதை இழந்த பின்னால் கவலைப்பட்டு என்ன பலம் என்கிறார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? எனவே கஷ்டத்தை கூட மறைக்கும் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த மாணவியின் அன்பு தோழர்களில் சித்தியுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு கடும் தாகம் என்று சொல்வார்கள். எங்கே? இந்த தீனுக்காக புறப்பட்ட பயணத்தில், உலகமெல்லாம் ஈமானை வெளிச்சமாக்கி கொடுக்கிற ஹிஜ்ரத்தின் பயணத்தில் அத்தனை பெரிய கஷ்டம். கூட செல்பவர்கள் தாகா நபிகள். நமக்கு இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்துட்டுனா நம்ம பேசுறது, நம்ம ஒழுங்காத்தான தொழுகிறோம், நம்ம சரியாத்தான திக்ர் செய்யறோம், நம்ம நேர்மையா நடந்தோமே, நேற்று கூட ஒழுங்கா தானே இருந்தோம், நமக்கு எதுக்கு கஷ்டம் வந்திருக்கு? நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பள்ளிவாசலுக்கே வந்தது இல்லையே, ஆளு கிழங்குமா இருக்கிறாங்க, அவன் நல்லா தானே இருக்கிறான். அவன் கிழங்குமா இருக்கிறான், நல்லா இருக்கிறான்னு சொன்ன பாருங்க, அதே அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நீ ஏன் அவனை பார்க்கறதா? நீ அவனை பார்க்கறது? நான் வணங்கியதற்கு பின்னால் எனக்கு கஷ்டம், நான் தியானம் இருந்த பின்னால் ஏன் கஷ்டம், நான் ராத்திரி தஹஜ்ஜத்தை தொழுதேனே காலையில் ஏன் சிரமம், இங்கேதான் நான் தோற்று போகிறேன். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போகிறார்கள், கஷ்டம். சித்தியுக்கு கஷ்டம். அல்லாஹ் கொடுக்கிற கஷ்டம் பூரா எனக்கு கொடுக்கிற வேதனை அல்ல, அவன் கொடுக்கிற பல கஷ்டங்கள் என் எதிர்காலத்தை ஒளிமயமாக ஆக்குவதற்கு அவன் கொடுத்த பரீட்சையாக இருக்கும். கஷ்டம் பூரா வேதனை அல்ல. சில கஷ்டத்தை கொண்டு உங்களை சூஸ் பண்ண போறான்ல, உங்களை தேர்ந்தெடுக்க போறான்ல. அல்லாஹ் தேர்வு செய்யறது கஷ்டத்துக்கு பின்னால செய்வான். கஷ்டத்தை கொடுத்து தேர்வு பண்ற.
அல்லாஹ்வுடைய சுன்னத். கஷ்டப்படாம அல்லாஹ் கேட்கிறான், வஹசிப்தும் அம் ஹசிப்தும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه மத்தா நஸ்ருல்லாஹ். கஷ்டம்ங்கிறது சங்கடம்ங்கிறது நாங்க சரியா நடந்தோமே ஏன்டா கேட்கறீங்க? மசித்தும் வந்தது புரிஞ்சுன்னா சொர்க்கத்துக்கு போலான்னு நினைச்சுக்கிட்டீங்களா? சொர்க்கத்துக்கு போலான்னு நினைச்சுக்கிட்டீங்களா? உலமா யத்திக்கும் மஸலுல்லதீன خلوا من قبلكم, உங்களுக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையில் பட்ட துன்பங்களை, துயர்களை, சோதனைகளை அடையாமல் எல்லாம் சொர்க்கம் போக முடியும் நினைச்சுக்கிட்டீங்களா? எல்லாம் கேட்கலாம். உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் அடைந்த சோதனைகள், துன்பங்கள், துயர்களை அடையாமலா சொர்க்கம்? அவர்கள் இந்த பூமியிலே ஒழுக்கி எடுக்கப்பட்டார்கள். அன்றைக்கு வாழ்ந்த நபியும் ரசூலும் சொன்னார்கள், மத்தா ரசூலுல்லாஹ் எப்போ அல்லாஹ்வுடைய உதவி வரும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு அல்லாஹ்வை சந்திக்க போறாங்க. அடிக்கடி அல்லாஹ்ட்ட போய் பேசுவாங்க. ரப்ப சந்திக்க போறாங்க கலீமுல்லாஹ் மூசா. அந்த ஞாபகம் வைக்கணும். பயானுங்கிறது கேட்பதோ ரசிப்பதோ அல்ல, வாழ்க்கையாக்குங்கள். வாழ்க்கையில் மிகச்சரியாக வாழுங்கள். அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவன் கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து விடுங்கள். அது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்வதால் இன்னும் அந்தஸ்துகள் கூடுகிறது. ஒருவர் மரணித்தார், ஒருவர் அவருக்கு பின்னால் ஒரு வாரம் கழித்து மரணித்தார். ரெண்டு பேரும் சமமாக வாழ்கிறார்கள். ஒரே நாள் நோன்பு வைக்கிறார்கள், ஒரே நாள் நின்று தொழுவார்கள், ஒரே மாதிரி குர்ஆன், ஒரே மாதிரி போர்க்களம். அப்படி வாழ்ந்த ரெண்டு தைக்கி கூட்டத்தை சார்ந்தவர்கள் மரணத்தில் ஒருவர் போர்க்களத்தில் போய் ஷஹீதாகிவிட்டார், இன்னொருவர் படுத்த படுக்கையானார், அந்த ஊருக்கு போகவில்லை. அவர் வஃபாத்தாகி ஒரு வாரத்திற்கு பின்னால் இவர் வஃபாத்தானார். அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் இவர் மரணித்த அன்று சையதுனா தல்ஹா கனவு பார்க்கிறார், சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கனவு பார்க்கிறார். ரெண்டு பேரும் சொர்க்க வாசலில் இருக்கிறார்கள். யார்? ஒன்றாக கலிமா சொல்லி, ஒன்றாக முஸ்லீமாகி, ஒன்றாக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள். நீ நோன்பு வச்சா நானும் நோன்பு வைப்பேன், நீ தொழுவு போகும் நானும் சேர்ந்து வர்றேன், நீ குர்ஆனை முடிச்சா நானும் முடிக்கிறேன். இன்னைக்கு இந்த போட்டிலாம் இல்லை. ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கிறாங்கன்னு எதிரெல்லாம கூட்டா இருக்கிறாங்க. இது சார்ந்த கூட்டுகள் குறைந்து இருக்கிறார். அப்படி வாழ்ந்தவங்க. ஆனா கடைசி அவர் பெரிய பாக்கியம் ஆகிட்டார். அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செய்து ஷஹீதாவார். அந்த போருக்கு இவர் போக முடியல, சோகம் இல்லாம படுத்துட்டார். அவர் படுக்க அவர் மௌத்தா போன பின்னால, அல்லாஹ்வின் பாதையில ஷஹீதான பின்னால இவர் கொஞ்ச நாள் சோகம் இல்லாம இருந்து ஒரு வாரம் கழிச்சு மௌத்தாகிறார். மௌத்தான போது அன்னைக்கு ராத்திரி செய்தனா தல்ஹாவின் கனவில் ரெண்டு பேரும் சொர்க்க வாசல்ல நிற்கிறார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஆமீன். நம்ம செய்த வணக்கமும் இபாதத்தும் அல்லாஹ்வின் அன்பை பெறுவதோடு சொர்க்கத்தில் கூட நம்ம சேர்க்கலாம். மன் அத்தாஅனி தஹலல் ஜன்னா, எனக்கு கட்டுப்படுங்கள், நிச்சயம் சொர்க்கம் போவீர்கள். நபி பெருமானார் சொன்னார், எனக்கு கட்டுப்பட்டவர்கள் எல்லாம் சொர்க்கம் போவார்கள். ஓமன் அசானி ஃபக்கத் அபா, எனக்கு மாறு செய்தால் அவர்கள் மறுத்த குற்றவாளிகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு கட்டுப்படுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நான் கட்டுப்படுவதால் சொர்க்கம். இன்றைக்கு அந்த கட்டுப்பாடு எவ்வளவு இருக்கிறது? நபியின் வாழ்க்கை எங்கே? அவர்கள் போதித்த போதனைகள் எங்கே? நான் எப்படியெல்லாம் வாழ சொல்லி தந்திருக்கிறார்கள்? எத்தனை எடுத்துக்கொண்டேன்? யாரையும் துன்பம் கொடுக்காதே என்றார்கள், யாருக்கும் நெருக்கடி தராதே என்றார்கள், யாரையும் கடிந்து பேசிவிடாதே என்றார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரின் வருத்தத்தையும் சம்பாதித்து விடாதே என்றார்கள். இதெல்லாம் அடுத்தவங்களை கஷ்டம் கொடுத்து பார்க்கறதுல எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேர்? ஒன்றை கொண்டு ஒருத்தர் சங்கடப்படக்கூடாது. இந்த பூமியில புத்து இருக்குது இல்லை, ஓட்ட துவாரம், அதுல போய் சிறுநீர் கழிக்காதீர்கள். நாங்கள் சொல்லலாம், பூமியில இருக்கக்கூடிய இந்த ஓட்டைகளில் சிறுநீர் கழிக்காதீர்கள். என்ன யார சொல்லலாம்? இல்லை, அங்கே எறும்புகள் வசிக்கிறார்கள். உங்கள் சிறுநீரால் அந்த எறும்பு சங்கடப்படும் என்றார். எறும்புக்கு கூட சங்கடம் வரக்கூடாது, அங்க போய் சிறுநீர் கழிக்காது என்றார்கள். மனிதனை சங்கடப்படுத்துகிற வாழ்க்கை என்பது எத்தனை வேதனைக்குரிய வாழ்க்கை. யாரும் கல்யாணம் அப்படியே உட்காந்து வாங்க பஸ் உட்காந்து.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போற வழியில ஒரு துறவியை பார்க்குறாங்க. அந்த துறவி பாவம் ரொம்ப பெரிய தியாகத்திலையும் தியானத்திலையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கலிமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திச்சு கொஞ்ச நேரம் அவங்களோட பேசிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நேசராச்சே. அவங்க சொன்னாங்க, மூசா எனக்காக ஒரு துவா செய்யுங்க, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். அப்படி சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறான், நீங்க இருக்கிறதே பெரிய பாக்கியம். இல்லை நீங்க உங்க வாயால ஒரு துவா, எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு துவா செய்யுங்க. அவங்க அப்படி உட்கார்ந்தா கொஞ்சம் அசைஞ்சிருவாங்க. வாங்க, சொர்க்கம் கிடைக்கணும். மூசா நபி அல்லாஹ் அல்லாஹ் உன் சாலிஹான அடியார் சொர்க்கத்தை நசீபாக்கிறது துவா செஞ்சுட்டாங்க, போறாங்க. இப்போ என்ன அல்லாஹ் சொல்லி விட்டது, தூர்சினாக்கு போறீங்க, அங்க ஏற்பாடு செய்யுங்கிறாங்க. நேரடியாக அல்லாஹ் பேச போறாங்க. அவங்க பேசுறாங்க, கொடுத்தா அல்லாஹ் திரும்பி வந்துட்டாங்க. வர்ற வழியில கலிமுல்லா மூசா பார்க்கறாங்க. அதே அவர் இருந்த அந்த தியான கூடத்தை கடக்கிறாங்க. அவர் அங்கே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் கண் பார்வையிலேயே ஒரு சிங்கத்தால் கிழிக்கப்படுகிறார். அந்த சூஃபிய, அந்த ஞானிய ஒரு சிங்கம் கிழித்து இருக்கிறார். அவர் தவம் இருந்தவர், உடனெல்லாம் சல்லடையாக்கி போட்டு இருக்கிறார். அதை பார்த்து பிரமித்து போன கலீமுல்லா மூசா, ரப்பே இது எந்த வகையில் கயிறாகும், எத்தனை பெரிய உன் நேசர், கண்மூடி திறக்கும் நேரம் உன்னை மறக்காமல் வாழ்ந்த சூஃபி அல்லவா, கொடூரமாக கிழிக்கப்பட்டு விட்டாரே என்று சொன்ன போது அல்லாஹ் சொன்னா, அவசரப்படாதீங்க, ஏன் வேகப்படுறீங்க மூசா, எல்லாம் உங்க துவா பறக்கிறது தான். ஏன் துவா? அம்மா அவர் சும்மா இருந்து தியானம் செய்தாரு, அவருக்கு சொர்க்கத்தை கூட கேட்டீங்கல்ல, அவர் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் படல. அவங்க உட்கார்ந்து இருப்பார், திக்ர் செய்வார், சொல்லுவார், தேவைப்படும் போது ரிசுக்கை நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். மனைவி, பிள்ளைங்க, குடும்பம், ஊர், உலகம், வியாபாரம், தொழில், சோதனை, கஷ்டம் எதுவும் அவருக்கு இல்லை. கஷ்டம் இல்லாமனா சொர்க்கம் கிடைக்காதுன்னா, அதனால இங்கே அவர் கீழ் திரிக்கப்பட்டு இருக்கிறார். இந்த வேதனை அவரை சொர்க்கத்தில் கொண்டு விட்டார். நான் கேட்பேன், என் ரப்பின் கஷ்டத்தில் தான், அவன் கொடுக்கும் சோதனையில் தான் எத்தனையும் எதிர்காலம் இருக்கிறது. அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. அவன் மீது நாம் எந்த வகையிலும் இந்த விஷயத்தில் அதை வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டியதில்லை. அவனோடு ஒரு அழகிய உறவை தான் இங்கே உண்டாக்க வேண்டும். நான் நிறைவு பகுதிக்கு வருகிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் அழகாக வேண்டும். அவர்களின் அன்பும் அல்லாஹ்வின் அன்பும் நமது இதயத்தில் இருக்குமையானால் நாம் போற பாதை நேரிய பாதை. இன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஉ, இதுதான் என் பாதை, ஒரே ஒரு பாதை, என் பாதை ஒன்றுதான். இதில் நீங்கள் நடை ஓடுங்கள், இதில் நீங்கள் நடை ஓடுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் சொன்னான், மய்யுத்திஇர் ரசூல வகத் அத்தா அல்லாஹ், மய்யுத்திஇல்லாஹ வ ரசூல வகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அதீமா அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொல்வார்கள், அல்லாஹ்வை மதித்து விடுங்கள், அவன் சொல்லை ஏற்று விடுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். என்ன கிடைக்கும்? சொர்க்கம் என்று மாத்திரமல்ல, ஃபௌஸன் அதீமா, வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி மகத்தான வெற்றி என்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு நீங்க கட்டுப்பட்டால் மகத்தான வெற்றி. என் மனசு நிறைய குழப்பு, என்ன அப்படி சொல்லும் இப்படி சொல்லும். இப்போ இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரத்தில் வெளியில போனாலும் மனசு ஏதாவது நம்மளை குழப்பி விட்டுரும். என்ன இது மீண்டும் மீண்டும் பிரச்சனையா இருக்கு, அப்படிலாம் இல்லை. மனசு கட்டுப்படாதீங்க. அவர் ஆயுத மனித கதையிலா ஹபா அவாந்தத்தக்கூன் அழகி வக்கீலா. மனசுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவனுக்கு அவனுக்கு தெய்வம் அவன் மனசுதான் என்றான். அவனுக்கு நீங்க வழிகாட்ட முடியாதுங்கிறான் நாயகமே. மனசுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதனே அல்ல, அவன் நேசன் அல்ல, நெருக்கம் பெற்றவன் அல்ல. லாயூமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவா தவாலிமா ஜீது பிஹி. நீங்கள் விசுவாசியாக வேண்டுமா, அல்லாஹ்வின் நம்பிக்கையாளர்களாக வேண்டுமா, சொர்க்கத்திற்கு சொந்தமாகணுமா, உங்கள் மனசை, உங்கள் ஆசையை நான் கொண்ட மார்க்கத்துக்கு பின்னால் வரவிடுங்கள் என்றார்கள். ஹத்தா யகூன ஹவா தவாலிமா ஜீது பிஹி. அவர் ஆசையும் விருப்பமும் நான் கொண்டு வந்த வாழ்க்கைக்கு பின்னால வரணும். நபி அவர்களுக்கு பின்னாலே, சஹாபாக்களுக்கு பின்னாலே, குர்ஆனுக்கு பின்னால், அல்லாஹ்வின் தொடர்புக்கு பின்னால் உங்கள் மனசு வரட்டும். இன்னைக்கு மனசை எங்கோ பறி கொடுத்து விட்டேன். நான்
நான் வாழச் சொல்வதெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழுங்கள். மனதை உலகத்தில் பறி கொடுத்து விடாதீர்கள். துன்பத்தில் மனதை இழந்து விடாதீர்கள். இன்பத்தில் மனதை காணாக்கி விடாதீர்கள். இன்ப துன்பங்களில் உங்கள் மனது அல்லாஹ்வின் பக்கமே போகட்டும். கத்தாய போன ஹவா தபாண்டி மாஜி நான் கொண்டு வந்த வாழ்க்கைக்கு பின்னால் உங்கள் மனசு வரட்டுமே என்கிறான். நான் சொன்னார்கள் நபி பெருமானார். எனவே ஒரு அருமையான இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு சில கஷ்டங்கள் வரும், அதை தாங்குவோம், லேசாக்கும்படி அல்லாஹ்வை கேட்போம். மகிழ்ச்சி வரும், அப்போது மகிழ்ச்சியை கொண்டு அல்லாஹ்வை மறந்து விடாமல் அப்போதும் அவருடனேயே இருப்போம். அந்த வாழ்க்கை கிடைக்கப்பட்டு விடுமையானால் நாம் என்ன தவம் செய்தோமோ அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டான். அவன் தேர்வுக்கு தயாராகுவோம். அழகான வாழ்க்கையை நோக்கி பயணிப்போம். சித்திக்குள்ள ஒரு ஹிஜ்ரத்து பயணத்தில் அத்ஷன் ஷதீதா கடும் தாகம் எனக்கு வந்தது என்றார். என்னை விட பெருமானார் தாகம். அப்போது நான் மாணவியை படுக்க வைத்தேன். அவர்களை உறங்கச் செய்துவிட்டு ஓடி சென்றேன். எங்காவது தாகத்தை தீர்ப்பதற்கு வழி கிடைக்குமா? நான் ஓரிடம் சென்ற போது அங்கே ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. மாணவியின் தாகத்தையும் என் தாகத்தையும் தணிப்பதற்கு ஒரு பெரிய குவளையில் பாலை தூக்கி ஓடி வந்தேன். உத்தம நபி தர்பாருக்கு வந்தபோது காக்கமுன் நபியின் உதரெல்லாம் காய்ந்திருக்க அன்னலாருக்கு குடிக்க கொடுப்பதற்கு கொண்டு குவளையை நீட்டினேன். நிலைமை என்ன தெரியுமா? என் உதடு காய்ந்தும் இருக்கிறது, வெடித்தும் இருக்கிறது. கடும் தாகம் எனக்கு இருக்கிறது. என்னை விட என் பெருமான் எனக்கு மேலாக தெரிந்தார்கள். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நசீபாக்குவானாக. நான் என்னை பார்ப்பதை விட என் நபியை பார்த்தால் நான் அங்கே உயர்கிறேன், அங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். என் பிரச்சனையை அல்லாஹ்வை முன்வந்து தீர்த்து வைப்பான். என்னை பார்த்து பார்த்து ஏமாந்து போனேன். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் எவ்வளவு சிரமப்படுறேன். ஏன் உங்களை பார்க்கிறீர்கள்? நான் சிரமப்படும் போது நீ இப்படி நடை என்று சொன்னார்களே உத்தம நபிகள், அதை தாங்கி பழகுப்பா என்றார்களே, அந்த நபியை பார்த்து விடுங்கள். உங்கள் சிரமம் மழை போல் இருந்தாலும் அது மடு போல் மாறிவிடும். மாணவியின் தர்பாரில் கொண்டு கொடுத்து குடிக்க சொன்னேன். உத்தம நபிகள் குடித்தார்கள், குடித்தார்கள், குடித்தார்கள். எப்படி குடித்தார்கள்? அவங்க சொன்ன வார்த்தை ஹத்தா, பெருமானார் குடித்தார். வஷ்கரிபா ஹத்தா ரவை. பெருமானார் குடித்து குடித்து அவர்கள் முற்றிலும் குடித்து மாணவியின் உதடில் ஈரம் பட்ட போது, வறண்ட நாவு ஈரமான போது, அவர்கள் குடிக்க குடிக்க நிறைவான போது என் தாகம் தணிந்தது. தணிந்தது என் தாகம். எங்கே அந்த நேசம்? எங்கே அந்த வாழ்க்கை? எங்கே ரசூல் அந்த இதயத்தில்? உண்மை தெரியுமா? அத்தாரவை தோங்க சொன்ன வார்த்தை, நான் தாகம் தணிந்தேன். ஒரு மிடர் குடிக்கவில்லை அபூபக்கர் சித்திக். ஒரு மிடர் குடிக்கவில்லை. குடித்ததெல்லாம் நபிகள் நாயகம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தாகம் தணியணுமே, அவங்க காய்ந்து போக கூடாதே என்று நினைத்த அந்த இதயத்தில் அல்லாஹ் குடிக்காமலேயே தாகத்தை தணித்தான். இந்த வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது. எனவேதான் நான் துவக்கினேன் அந்த நிகழ்வை. அதை கொண்டே முடிக்கிறேன். வாழுங்கள், அல்லாஹ்வின் திருப்தியை தேடி வாழுங்கள், ரசூலின் திருப்தியை கொண்டே வாழுங்கள். நீங்கள் வாழும் வாழ்க்கைகளிலெல்லாம் மிகச்சிறப்பான வாழ்க்கை அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. அவனை பொருந்தி கொண்டு வாழ்கிற போதெல்லாம் நீங்களே செல்வந்தர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். வரதமிமா கஸமல்லாஹுலக், அல்லாஹ் உனக்கு கொடுத்த வாழ்க்கை, உனக்கு கொடுத்த பங்கீடு, உனக்கு 1 லட்சம் கொடுத்தான், உன் தம்பிக்கு 50 கொடுத்தான், உனக்கு 2 வீடு, உன் அண்ணனுக்கு 4 வீடை கொடுத்தான், உனக்கு 2 குழந்தைகள், உன் கூட பிறந்த சகோதரிக்கு 5 குழந்தைகளை கொடுத்தான். அங்கே நீ பார்க்காதே, உனக்கு கொடுத்ததை நீ பொருந்தி கொண்டு வாழ்வாயாக. தக்குன் அகனன்னாஸ், மனித உலகில் யாரிடத்திலும் தேவையாகாத செல்வந்தனாக நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றார்கள் நபிகள் நாயகம். நம்ம பார்த்து பார்த்து அடுத்தவங்கள் பக்கம் நம்ம பார்வையை கொண்டு போய் அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க நல்லா இருக்காங்களே, நான் நல்லா இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து விடுங்கள். அதுதான் அல்லாஹ்வை பொருந்தி வாழ்கிற வாழ்க்கை. அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை நம் யாவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கஷ்ட நஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பானாக. இடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ்
உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இந்த பள்ளிவாசல் இது உருவாக காரணமானவர்கள், உடலால் பொருளால் நேரம் கொடுத்து இதை இப்படி தூக்கி நிறுத்திய அத்தனை குடும்பங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். இப்படி ஒரு பள்ளி வரணும்னு ஆசைப்பட்டார்களே அவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதற்கு ஒன்றும் கொடுக்க முடியலையே என்று கவலைப்பட்டவங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். இனி கொடுப்போம் என்று நினைப்பவர்கள் இனி என்ன தேவை இருக்கிறது என்று பார்த்து கொடுக்க வைப்பான். இதற்கு பாடுபட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், குடங்களை கொண்டு இருக்கிற பள்ளிவாசனுடைய முத்தவள்ளி சாஹிப் அவர்களுக்கும் அல்லாஹ் ஆயுளும் சுகத்திலும் பரக்கத் செய்வான். இன்னும் பொருளாளர், செயலாளர், இதர உறுப்பினர்கள், துணை பொறுப்பில் இருப்பவர்கள், இதற்கெல்லாம் நான் துஆ செய்வதோடு என் அன்பு சகோதரர் மௌலவி ஜாவித் ஆலிம் ஹஜ்ரத் அவர்கள் இங்கே நாம் வர வேண்டும் என்று பல மாதங்களுக்கு முன்பாகவே தேதி கேட்டு விடிய கால 4 மணிக்கு வந்து 5:15 பள்ளிவாசலில் வந்து 8:15 வெளியில் போகிறேன். 3 மணி நேரம் வாழ்க்கையில் பள்ளிவாசல் இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் இன்றைக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதை விட பெரிய பாக்கியம் 3 மணி நேரமும் தொழுகை, திக்ர், குர்ஆன், துஆ என்ற அத்தனை பேரையும் அல்லாஹ் இருக்க வைத்தான். அவன் பேர் அருளாளன், அன்பாளன். இந்த மஸ்ஜித் அங்கீகரிக்கப்பட்டதன் அடையாளமாகவே அது இருந்தது. இப்போதும் உங்களின் மிகச்சிறந்த அந்த வருகை, இங்கே குழுமி இருக்கும் நிலை உண்மையிலேயே வியப்படைகிறோம். நம்முடைய தாய்மார்களையும் எவ்வளவு அமைதியாயிட்டாங்க. நான் வந்தபோது ரொம்ப சலசலப்பும், மனசில் ஒரு கவலை இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய பெண்கள், அவர்களின் அமைதி, அல்லாஹ் அவர்களின் இதயத்திலும் இங்கே பேசப்பட்ட செய்திகளை எல்லாம் எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வானாக. சொன்ன அந்த ஹதீஸை மட்டும் சொல்வேன். நீ ஒரு முஃமினோடு தோழமை வை, இறை நம்பிக்கையாளனோடு, அல்லாஹ்வின் தொடர்புடையவனோடு, அவன் நேசனோடு, அவனுடைய ரசூலின் தொடர்புடையவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். லா துசாஹிப் இல்லா முஃமினா, அல்லாஹ்வோடு பெரும் நம்பிக்கையில் வாழ்கிறார்களே அவர்களோடு நீங்கள் நேசமாக இருங்கள். ஒலாயா கொடுத்த ஆமக்க இல்லா தட்டி, உங்க வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டையும் கூட அல்லாஹ்வின் தொடர்புடையவர்கள் சாப்பிடட்டும் என்றார்கள் சொல்லுவார். நல்லவங்க உங்க வீட்டில் சாப்பிடட்டும். நல்லவங்க வந்து நம்ம வீட்டில் சாப்பிட வர்றாங்களா, நம்ம கொடுத்து வச்சவங்க, அதை தட்டி கழித்து விடாதீர்கள். உங்கள் வீட்டின் உணவுக்கு கூட நல்லவர்கள் சாப்பிட்டால் அந்த உணவும் அந்த உணவின் பின்னால் உள்ள காலமும் வரக்கத்தாக்கிவிடும். அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை கற்றுத்தரப்பட்டது. அத்தனையும் எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வானாக. மௌலானா ஜாவித் ஆலிம் அவர்களுக்கும் அவர்களோடு துணை நிற்கிற உலமாக்கள் நண்பர்கள், குறிப்பாக இங்கே இந்த சிறப்பான பணியை தூக்கி நிறுத்தும் இளைஞர்கள் எல்லோருக்கும், விழா உறவினர்களுக்கும், இதை அழகாக கட்டி அமைத்த இன்ஜினியர் உட்பட அத்தனை பேர்களுக்கும் நான் வாழ்த்தும் துஆவும் செய்கிறேன். மேலான முழுவதும் பெரிய உலமாக்கள் இங்கே கூறியிருக்கிறார்கள். உலமாக்களின் பரக்கத்தாலும் அல்லாஹ் நமது வாழ்க்கையை விசேஷமாக்கி வைப்பானாக. இந்த துஆவோடு ஒரு துஆ மஜ்லிஸ் பொதுவாக துவங்கும் போது சுகூர துஆவோடு துவக்கியிருக்கிறோம், நிறைவுபடுத்துகிறோம். ஒரு நாள் பூராவும் உட்கார்ந்து துஆவும் பயானுமா கழிச்ச ஊர் உங்க ஊராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் பூரா அதற்கு அப்படியே வாங்க நாங்கள் தேடி காலையில் இருக்கணும், பகலில் இருக்கணும், அசரில் இருக்கணும், இஷாவில் இருக்கணும் இல்லாமல் சுபுகுல அப்புறம் மதுரைக்குள்ள கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்த